ஒரு அருமையான கேரட் தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையா இருக்கும். வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கேரட்டை வேக வச்சு எடுக்க போறோம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு 3 விசில் போட்டு வேக வைக்கலாம். வேக வச்ச கேரட்டை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம அரைச்ச இந்த கேரட் விழுத இதுல சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு. இதுல 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு. இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுக்க போறோம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காவை மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சு நம்ம தேங்காய் பால் எடுக்க போறோம். தேங்காய் பால் இதுல ஊத்திக்கலாம். இதுலயே நான் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுல தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுல நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாயில் பண்ணி வச்ச கொழுக்கட்டை இதுல சேர்த்துக்கலாம். நான் இதுல கொஞ்சம் கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ இருந்து ஆட் பண்ணுங்க. இது இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் மைதா மாவு இதுல கரைச்சி ஊத்திக்கிறேன். ஏன்னா இது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மைதா மாவு ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும். நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கேரட் தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.